يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما. صدق الله العظيم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுன்னத்தான் நிக்காஹ் மஜ்லிஸுக்கு இறைமறையாம் திருமறை ஓதி துவங்கி வைத்த ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்ததாக வரவேற்பு நிகழ்ச்சி திருமங்கலக்குடி மதார் பள்ளியுடைய தலைமை இமாம் ஃபஸ்லுல்லா மக்தமி ஹஸரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. திருவிடைமருதூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மூத்த ஆலிம் மைதீன் மன்பகி ஹஸரத் அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திருவிடைமருதூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அனைத்து ஆலிம் பெருமக்களையும், சித்தரேவு ரவுலத்துல் உலமா சபையினுடைய மூத்த ஆலிம்கள் மற்றும் உறுப்பினர்கள், நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும் மற்றும் அவர்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற இன்னபிற ஆலிம் பெருமக்கள் அனைவர்களையும், குறிப்பாக இந்த திருமண நிகழ்வினை சிறப்பித்து தருவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களையும் மற்றும் அந்த கட்சியினுடைய இன்னபிற முக்கிய நிர்வாகிகளையும், சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்கள் அனைவரையும்
ஆண்கள், பெண்கள், மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் அவர்களின் அழைப்பின் பேரில் வருகை தந்திருக்கிற அனைவர்களையும் சிறுகடம்பூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நாட்டாண்மை பஞ்சாயத்து ஜமாத்தார்கள் மற்றும் சிறுகடம்பூர் ஊருடைய ஜமாத்தார்கள் அனைவர்களையும் சித்தரேவு முஹைதீன் ஆண்டவர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள், சித்தரேவு பள்ளியினுடைய இமாம் அவர்களையும் திருவிடைமருதூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்ததாக சித்தருடைய மூத்த ஆலிம், சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக்கல்லுடைய பேராசிரியர், முதல்வர் முகமது யஹ்யா தாவூதி ஹசரத் அவர்கள் குறைந்து 5 நிமிடத்துக்குள் தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நான் பல இமாம்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நம்முடைய எழுச்சி தமிழ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அன்னோடைய பேச்சு கேட்பதற்காக வேண்டி உங்களை போன்று நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். ஆகவே அவங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். ஆகவே வரக்கூடிய உலமாக்கள் தங்களுடைய குறித்த நேரத்தில் முடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பாத். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருவிடைமருதூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் உள்ளிட்ட உலமா பெருமக்கள், சித்தரேவு ஜமாத் மற்றும் சிறுகடம்பூர் ஜமாத்தினர், இரு இல்ல உறவினர்கள், குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினராய் வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள், இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான நிகழ்ச்சி. சீமான் அண்ணன் என்று சொல்லுவார்கள், அவரை சீமான்டே சொல்லலாம். நிறைய பணங்காசுகளை சம்பாரித்து வைக்கல, நிறைய மனங்களை சம்பாரித்து வச்சிருக்கிறார். நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, நேரத்தின் அருமை கருதி சில வார்த்தைகள். நீ யாரோ நான் யாரோ என்று இருக்கிற 2 இதயங்களை நீ வேறோ நான் வேறோ என்று மாற்றுகிற ஒரு அற்புதமான பந்தத்துக்கு பெயர்தான் திருமணம். எனக்கு நீ உனக்கு நான் என்று ஒரு பெண்ணின் துணையில் ஆணும், ஆணின் அரவணைப்பில் பெண்ணும் வாழுகிற அற்புதமான இந்த வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா? தோல்வியில் இருக்கிறது. எல்லா தளங்களிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண் தோல்வி கண்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றி. நிறைய பேர் அரசியல் தளத்திலையெல்லாம் வெற்றி வாகை சூடி விடுகிறார்கள். ஆனால் குடும்பத்தில் படுதோல்வி. அதற்கு காரணம் எல்லாத்திலையும் நான் தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தான். குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்கு கீழே அவன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு பந்தத்தில் புகவிருக்கிற எங்களுடைய சகோதரனின் மைந்தன் மருமகன், என்னுடைய சகோதரரின் மகள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக விளங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ். அழகான கருத்தினை எடுத்து வைத்த ஹஸரத் அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்ததாக நாச்சியார் கோயில் மதரசாவுடைய ஆசிரியர் முகமது தாவூதி ஹஸரத் அவர்கள் 5 நிமிடத்துக்குள்ளாக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மேடைக்கு நம்ம சிறுகொடமூர் ஜமாத்தார் நிர்வாக பெருமக்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நிர்வாக பெருமக்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறுகொடமூர் ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும் துஆவினாலும் மார்க்க பெரியவர்கள், அரசியல் வழிகாட்டல் செய்யக்கூடிய பல்வேறு தலைவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர் முன்னாலும் நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்வு, இதனுடைய ஆரம்பம் இறைவன் திருமண உறவை சொர்க்கத்திலே துவங்கி வைத்தான். சொர்க்கத்திலே தான் திருமணங்கள் முடிவு செய்யப்படுகிறது. கடைசி வரை திருமண உறவு சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இல்லற வாழ்க்கையிலே ஒன்றிணையக்கூடிய எங்களின் அன்பு சகோதரி ராஷிதா பானு அவர்களையும் எங்களுடைய அன்பு சகோதரர் அவர்களையும் நாங்கள் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபி ஹைர், அல்லாஹ் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே பரக்கச் செய்வானாக, நலவான விஷயங்களிலே உங்களை ஒன்று சேர்வானாக, நலவுகளிலே உங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துவாவை வாழ்த்தாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்த்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரத்தின சிறப்பாக முடித்து கொண்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்ததாக 2 நிமிஷம் இமாம்கள் பேசுவாங்க. அவங்க பேச முடிச்சா கல்யாணமே வைக்கும். அதோட நான் கல்யாணம் நடத்த மாட்டோம். என்னண்ணா? மயிலாடுதுறை ஜாமியா மஸ்ஜித் பெரிய பல்லியாஸோட இமாம் அப்துல் காதர் அஸத் அவர்கள் சிறிது நேரம் ரத்தின சுருக்கமாக பேசி முடிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் ஹபீபி ரப்பில் ஆலமீன் வ காத்தமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله تعالى الطيبات للطيبين والطيبون للطيبات. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய நமது சிறுகடம்பூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நீண்டகால இமாம், என்னுடைய நண்பர் மைதீன் ஹஸ்ரத் அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்வடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலமா பெருமக்கள் கலந்திருக்கிற இந்த சபையிலேயும் அதே போன்று சபைக்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே நாடறிந்த முதல்வர் வேட்பாளராக தன்னை தடம் பதித்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடெங்கும் நம்போன்று உலமாக்களோடும் இஸ்லாமிய பெருமக்களோடும் நெருக்கமான ஒரு தொடர்புடைய அன்பு சகோதரர்.
அவர்களுக்கு நேற்றைய தினம் அல்லது முந்தான நினைக்கிறேன் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு எங்கள் உலமாக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. திருமணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண் மக்கள் பிறந்தாலே உயிரோடு குழி தோண்டி பிதைக்கிற சமுதாயத்திலிருந்து இந்த இஸ்லாம் தோன்றியது. இன்றைக்கு அரபு நாட்டிலே உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் நம் போன்ற நாடுகளில் எல்லாம் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நிறைய டவுரி கொடுத்து அப்புறம் திருமணம் செய்கிற கலாச்சாரத்தை அங்கே மாற்றி அமைத்த பெருமை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும். இன்றைக்கு அரபு நாடுகளிலே ஒரு பெண் பிறப்பாளையானால் ஆணுக்குத்தான் பதைக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு கார் கொடுக்கணும், ஒரு பங்களா கொடுக்கணும். அந்த குழி தோண்டி பிதைத்த வேண்டிய பெண்ணை அவள் குடிமக்களை எல்லாம் உருவாக்குற சமுதாயத்தை சார்ந்தவள் என்று இனம் காட்டிய பெருமை அரபு நாட்டிலே தோன்றிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மணமக்களுக்கு நான் சுருக்கமாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபி தோழர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அன் துத்இம தஆம இதா தஇம்த, நீ உண்ணுகிற பொழுது உன்னுடைய மனைவிக்கு உண்ண கொடுக்க வேண்டும். நீ என்ன தரத்திலே உணவை உண்ணுகிறாயோ அதே தரமான உணவை, நமக்கு பிரியாணி என்று சொன்னால் நம்முடைய மனைவி பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி விட்டுட்டு வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உண்ணுகிற அதே உணவை, உயர்தரமான உணவை உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை. வன் தக்ஸூஹா இதக்கு தசைத்த, நீ என்ன ஆடை உடுத்துகிறாயோ அதே தரத்திலே உண்டான ஆடையை உன் மனைவிக்கு தர வேண்டும். வலா ததுரிபில் வஜ்ஹ, சில வேளைகளில் ஊடல் கூடல் எல்லாம் சகஜம்தான். எனவே பெருமானார் சொன்னார்கள், வலா ததுரிபில் வஜ்ஹ, உன்னுடைய மனைவியை எந்த ஒரு காலத்திலையும் முகத்தில் அடிக்காத. முகத்தில் அடித்தோம் என்று சொன்னால் காயம் ஏற்பட்ட 4 பேருக்கு தெரியும், தம்பதிகளுக்கு மத்தியில் ஏதோ பிரச்சனை என்று சொல்லி. அந்த பிரச்சனைகள் வெளியிலே தெரியாத அளவுக்கு ரகசியமான சண்டையாக இருந்தாலும் சச்சரவாக இருந்தாலும் ஊடலாக இருந்தாலும் அனைத்தும் ரகசியத்தோடு இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். வலா துகப்பிஹ், உன்னுடைய மனைவியை நீ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாதே. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, வெறுப்பை காட்டுவதாக இருந்தாலும் 4 செவற்றுக்குள்ளாலே வீட்டுக்குள்ளாலே தான் வெறுப்பை காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமான குடும்பத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு மனைவி அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா, ஐங்காலத்துடைய தொழுகையை தொழுது, வசாமத்து ஷஹரஹா, ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்று, வஹஸனத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பு நெறியை பேணி பாதுகாத்து வாழ்வாளையானால், ஃபல ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷாத், சுவர்க்கத்திலே அவள் நாடிய 8 வாசல் சுவர்க்கத்தில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவள் நாடிய வாசலிலே நீ சுவர்க்கத்திலே நுழையமா என்று அல்லாஹ் தஆலா அவளுக்கு சிறப்பு அனுமதியை தருகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த பெருமானார் இனம் காட்டி இருக்கும்படியான இந்த வரலாற்றிலே, இந்த ஹதீஸிலே வரக்கூடிய நற்பண்புகளை ஒழுகி வாழுகிற நற்பாக்கியத்தை, வாழ்வாங்கு வாழக்கூடிய பாக்கியத்தையும், எல்லா விதமான ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அனைத்து விதமான நலங்களை வளங்களையும் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்ற பெருமானாருடைய புகழ் வார்த்தையோடு என்னுடைய இந்த வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. அடுத்ததாக சென்னை எஸ்டி கொரியரிலே மேனேஜராக பணிபுரிகின்ற சீனி சிக்கந்தர் ஃபாசில் மன்பை அசித் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். ஏன்னா எஸ்டி கொரியர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. وفي آياته أن خلقكم من أنفسكم أزواجا وجعل بينكم مودة ومحبة رحمة
இன்னஃபி தாலிக்கல ஆயாத்தில் கௌமியத்து ஃபக்கரோன். அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ரூம் சூரத் ரூமினுடைய 21வது வசனத்தில், உங்களிலிருந்தே உங்களுக்கு உங்கள் மனைவியர்களை நாம் படைத்திருக்கிறோம் லித்தஸ்குனு இலைஹா, அவர்களிடமிருந்து நீங்கள் மன அமைதி பெற வேண்டும், அவள் மூலம் நீங்கள் மன நிறைவை அடைய வேண்டும், மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் உங்களில் இருந்தே உங்களது மனைவியர்களை படைத்திருக்கிறோம். ஒஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே இணைப்பையும் கருணை அன்பையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் தஃபக்கரூன், இதிலே சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு மிக பெரும் அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு கணவன் மனைவி இணைவது என்பது இறைவனுடைய புறத்தில் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் இருவருக்கு மத்தியிலும் இணைப்பையும் அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் இறைவன் ஏற்படுத்துகிறான். ஆகவே இறைவனுடைய புறத்திலிருந்து இந்த மணமக்களுக்கு அன்பும் அவனுடைய அருளும் கருணையும் வழங்கட்டுமாக என்று இறைவனை வேண்டி மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக எங்களுடைய ஜமாத் தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய சிறப்புமிக்க செயலாளர், ஆவணியாபுரம் மாஹத்துல் ஹைராத் மதரசாவுடைய துணை முதல்வர் மௌலானா மௌலவி ஜஃபருல்லா அசத் அவர்கள், ஃபாசில் மன்பை அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான அடிப்படை தகுதியாக 4 விஷயத்தை முன்னிறுத்துகிறார்கள். உலகத்தில் ஒரு பெண் அழகை முன்னிறுத்தி உலகத்தில் திருமணங்கள் நடைபெறுகிறது. 2வது பெருமானார் சொன்னார்கள், ஒரு பெண்ணினுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தி திருமணங்கள் நடைபெறுகிறது. 3வது வழி நசபிகா, ஒரு பெண்ணினுடைய பாரம்பரியத்தை முன்னிறுத்தி திருமணங்கள் நடைபெறுகிறது. 4வது வழி தீனிகா, ஒரு மார்க்கத்தின் ஒரு பெண்ணின் நல்லொழுக்கத்தை முன்னிறுத்தி திருமணங்கள் நடைபெறுகிறது. அப்போ 4 விதமான திருமணங்கள் நடைபெற்றாலும் ஃபதுஃபிர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுடைய பெண்ணை கரம் பிடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள் என்றார்கள். ஆம், இதோ வீரத்திற்கு உகந்த ஹுசைன் மகனார், அவர் கரம் பிடிக்கக்கூடிய மணமகள் நல்லொழுக்கமுள்ள குடும்பத்திலே நல்லொழுக்கத்தை கற்பித்து வளர்க்கப்பட்ட அந்த மணமகளை கரம் பிடிக்க இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்று இந்த நன்னேரத்திலே வாழ்த்துகிறேன். இங்கே செந்தமிழன் சீமான் வந்திருக்கிறார்கள், அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். பேச ஆரம்பித்தால் பூகம்பம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பார்க்கிறதற்கு குழந்தை மாதிரி தெரியும். ஆனால் பேச ஆரம்பித்தால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நீங்கள் மேலும் வாழ வேண்டும், உங்களுடைய வளர்ச்சி இந்த உலகத்திற்கு தமிழர்களுக்கு தலை தூக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று இந்த நன்னேரத்தில் உங்களை வாழ்த்தி இந்த திருமணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்ணனுடைய பேச்சு இருக்கிறது, அதையும் நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அன்னை காலேஜினுடைய சேர்மன், நம்முடைய செந்தமிழன் சீமானுடைய உடன்பிறப்பு, அதே ஜெராக்ஸ், அப்படியே வேகம், அதே துணிச்சல், அதே வீரம். ஆகவே அவர்கள் இந்த மணமக்களை வாழ்த்தி பேச வருகின்றார்கள். படைத்தவன் புறத்து சாந்தியும் சமாதானம் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் உண்டாகட்டும். இந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கை மறவன் அன்பு மகன் உசேன், ரசிதா பேகம் இவர்களின் இல்லற இணையற்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மணமகள் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் அவர்களுக்கும், மார்க்கத்தை மக்களிடத்திலே பெருமானார் காட்டி கொடுத்த வழியிலே அந்த அறப்பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் மதிப்புக்குரிய உலமா பெருமக்களுக்கும், இந்த திருமணத்தை நடத்த இருக்கிற
சிறுகடம்பூர் ஜமாத்தார்களுக்கும் இங்கே இந்த பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மீண்டும் படைத்தின பொறுத்து சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறுகிறேன். இருக்கிறதுலையே கஷ்டமான ஒரு காரியம் ஒரு பேச்சாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், திருமண மண்டபத்தில் திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்து பேசுகிறதை விட ஒரு கஷ்டமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அரங்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் உங்களோட பேச்சுக்கு செவிசாய்க்க வைக்கணும்னா சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் பல்வேறுபட்ட பகுதியில் வந்து கூடியிருப்போம். யார் பேச்சை யார் கேட்கறது, இந்த கூடுற இடத்துல தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம். என்ன எப்படி யார் வாழ்த்துறாங்க, எப்படி வாழ்த்த போகிறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்கும். இதில் என்னை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் தந்துக்கிறேன். 2009 அண்ணன் சீமானை கல்லூரியில் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஒரு திமுக அனுதாபி, திமுக கட்சிக்காரன், திமுக ரொம்ப பிடிக்கும். அதான் என்னோட இது தொழில் கல்வி. அண்ணன் சீமானை 2009 நான் சந்தித்தேன். என்னைக்கு அவரை சந்தித்ததனோ அந்த நொடியிலிருந்து அந்த நாளிலிருந்து இந்த நொடி வரை இந்த நாள் வரை மாறாது அவரோட பயணிப்பதற்கு காரணம் ஒன்றுதான், சத்தியத்தின் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு பெருமகன். ஆதலால் அவன் பின்னாடி நாங்கள் செல்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல் பரப்புரை, அரசியல் பேச்சு கூட்டங்கள் மாலை நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பாங்கோசை தொழுவதற்கான அழைப்போசை அழைக்கப்படும். எல்லா பள்ளிவாசலிலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் அது உண்டு. தேர்தல் காலங்களில் பரப்புரை காலத்திலே பாங்கோசை அழைப்போசை கேட்டால் உடனே தன் பேசிக்கொண்டிருக்க பேச்சை நிறுத்தி தொடரக்கூடிய ஒரு முன்மாதிரியான நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தது செந்தமிழ் சீமான் தான். பெருமானார் நபிகளை 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே 10 ஆண்டு காலம் அரசியல் செய்தார்கள். 13 ஆண்டு காலம் தன் மெய்யியல் பணியை செய்தார்கள். இந்த 10 ஆண்டு அரசியல் பணியில 22 லட்சம் சதுர மைலை ஆண்ட ஒரு மாபெரும் கலிபா. அந்த கலிஃபாவின் பெயரை எப்பெல்லாம் அண்ணன் சீமான் பொது மேடையில் உச்சரிக்கிறாரோ, நபிகள் பெருமானார் பெயரை எப்பெல்லாம் உச்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் வலைக்கும் சலாம், நபிகளுக்கு சலவாத்து சொல்லிதான் அதை தொடங்குவார். அந்த பண்பை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே உருவாக்கி கொடுத்தவன் அண்ணன் சீமான் தான். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் பொழுது என்னை எல்லோரும் சொன்னார்கள், எதற்காக நீ அதில் பயணிக்கிறாய்? அந்த கட்சி உன்னை மதமாற்றி விடும். அந்த கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அந்த கட்சி அவர்களுக்கு எதிரானது, அந்த கட்சி இந்த சமூகத்தாருக்கு, இந்த கூட்டாத்தாருக்கு, இந்த மதத்தாருக்கு, இந்த மொழியாருக்கு, இந்த இனத்தாருக்கு அந்த கட்சி எதிரானது என்று கட்டமைக்கப்பட்டு என்னிடம் சொன்னார்கள். நான் கூட போகிறேன், பழகிறேன், பார்க்கிறேன். அல்ல, இந்த மண்ணின் நிலத்துக்கும் மக்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் எதிராக வரக்கூடிய அனைத்து சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெருமகனாக நான் பார்க்கிறேன். நான் அப்படிதான். நானா என் பொம்பளை பிள்ளைக்கு என் பையனுக்கு மாப்பிள்ளை தொடர்களோ பொண்ணு தொடர்களோ ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நாம் தமிழர் கட்சியா யோசிப்பாங்க, நாம் தமிழர் கட்சியா யோசிப்பாங்க. ரொம்ப சிரமங்கள் நாங்கள் சந்திச்சு இருக்கிறோம். நாங்கள் தேர்தல் காலத்தில் 2009 நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் அண்ணன் சீமான் பின்னாடி. என்ன சொல்கிறது கூட ஹுமாயூன் கபீர்னு சொல்ல மாட்டாங்க, ஹுமாயூன் காஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணனோட பழகும் பொழுதுதான் ஒரு பொது சமூகத்தில் நான் எப்படி பழக வேண்டும், ஒரு பொது சமூகத்தில் பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், ஒரு பொது சமூகத்தில் ஒரு எதிர்நாட்டு மன்னனாக இருக்கட்டும், எதிர்நாட்டு படை வீரராக இருக்கட்டும், போர்க்களமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், எப்படி அவர்களோட அணுக வேண்டும், பழக வேண்டும் என்ற ஒரு பொது சமூகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அரசியல் மாண்பை, அரசியல் பண்பை அண்ணன் சீமானிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு கல்வியாளர். ஆண்டொன்றுக்கு 10,000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரி வச்சு நடத்தி கொண்டு இருக்கேன். என் கல்லூரியில் 2009 இந்த நாள் வரை ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் அண்ணன் சீமானை அழைத்து நான் பேச வைப்பேன். நான் 2009 பயணிக்கிறேன். நோன்பு நேரத்தில் அண்ணன் கூட பயணிச்சிருக்கிறேன். நான் கூட சமயத்தில் மறந்துடுவோம், ஏதாவது பேரிச்சம்பழம் தண்ணியை குடித்து சகர் வச்சுருவோன்னு அந்த ரூம் பாயை கூப்பிட்டு, தம்பி நோன்பு எடுப்பான், ராத்திரியில் வேறு விதம் எண்ணி கொண்டு வந்துடாத, அவனுக்கு தயிர் சோறு இந்த மாதிரி இட்லி மாதிரி கொண்டு வை, தம்பி நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் இதில் பயணிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அண்ணன் பழனி பாபா சொன்னது தான். அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அநீதிக்கு எதிராக இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம்,
அண்ணன் பழனி பாபா சொல்கிறார், இஸ்லாம் இஸ் நாட் அ ரிலீஜியஸ், இட் இஸ் எ ரெவல்யூஷன். இஸ்லாம் என்றது மதமல்ல, மார்க்கமல்ல, அது ஒரு புரட்சி என்று முழங்கினார் பழனி பாபா. அநீதிக்கு எதிராக பிறக்கப்பட்ட ஒரு முஸ்லிம், ஓரிரை கொள்கையற்ற முஸ்லிம், அநீதிக்கு எதிராக அவன் முழங்க வேண்டும். கையில் வலு இருந்தால், கையிலே பலம் இருந்தால், கை கொண்டு அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அது கையில எனக்கு பலம் என்றால் எனக்கு நாக்கு இருக்கிறது, என் சொல்லாடல் இருக்கிறது, துப்பாக்கில் பெறப்படுகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை இந்த நாக்குக்கு இருக்கு, பேச்சுக்கு இருக்கு. அதனால் வாய் மூலியமாக, பேச்சு மூலியமாக அந்த அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டுள்ளது, அதற்கும் பேச முடியாது என்னால் என்றால் நான் மனசால அந்த அநீதியை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அப்படி அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற எனக்கு இந்த அரசியல் கட்சி ஆக சிறந்த அரசியல் கட்சியாக நான் பார்ப்பதால் நான் இதில் பயணிக்கிறேன். என்னை எல்லோரும் இந்த நாட்டின் சிறுபான்மை என்று ஒதுக்கி வைத்தார்கள். சிறுபான்மை என்று தனியாக ஒரு பொது சமூகத்தில் என்னை பிரித்து வைத்தார்கள். இல்லை, நீ சிறுபான்மை இல்லை. சிறுபான்மை என்றால் இந்த நாட்டின் 8 கோடி மக்கள் தொகையில் நான் வெறும் 80 லட்சம். நான் இதே பெரும்பான்மை என்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை. ஆகவே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை அல்ல, அவர்கள் பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை பிள்ளைகள் என்று முழங்கியதால் அவன் பின்னால் நான் செல்கிறேன். சமரசம் இல்லை, யாரோடும் சமரசம் இல்லை, எவனோடும் நோட்டு ஒரே கொள்கை. 2009 பேசினார், தேசிய கட்சிக்கு இந்த மண்ணிலே இடமில்லை, திராவிட கட்சிகளை கூட்டில்லை. இந்த நொடிவரை அதுதான், இந்த நொடிவரை அதுதான். தோல்வி வெற்றி அல்ல எங்களது வேலை. சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நின்று சாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தில் இந்த கட்சியில் பயணிக்கிறேன். உங்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தராக பார்க்கக்கூடிய பார்வையும், ஒரு பொது சமூகத்தில் எவ்வாறு அரசியல் பேச வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எது நமக்கான அரசியல் என்ற தெளிவு பார்வை எனக்குள்ளே போதித்த என் அரசியல் ஆசான் அண்ணன் சீமானை வாழ்த்தி, இங்கே வந்திருக்க திருமண உறவுகள் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, எங்கள் மாப்பிள்ளை உசேன் ஒரு பொறியியல் பட்டதாரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கான். இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள படிக்கிற பட்டதாரிகள் யூஜி அண்டர் கிராஜுவேட் தாண்ட மாட்டேன், அப்படியே தாண்டாலும் பிஜியோட முடிச்சிருவேன். ஒரு எம்பிஏ படிச்சு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டு போயிடுவோம். இல்லை, இந்த நாட்டின் குடிமகன், இந்த நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் அதிகாரங்களும் எனக்கு உண்டு. இந்த நாட்டின் அரசியல் ஆட்சி அதிகார பதவியில் நான் அமர வேண்டும். இந்த நாட்டின் குடிமை பணியில் நான் அமர வேண்டும். நான் அமர்ந்து என் மக்களுக்கு, என் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் ஒற்ற நோக்கத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வை அவர் தேர்வு எழுதியவன். இன்னும் அதற்கு முயன்று கொண்டிருக்கான். ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஆர்எஸ் கனவோட நோக்கத்தில் வந்த பிள்ளை இங்கே களத்தில் பார்க்கிறான். நான் வாழ்கின்ற சமூகத்துக்கும் இந்த அரசியல் அமைப்பிற்கு எந்த சம்பந்தம் இல்லை, நமக்கு கற்பித்து தரக்கூடிய வகுப்பறைக்கும் இந்த பொது சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த தொடர்பை ஏற்படுத்தி ஒரு நீண்ட நிலைத்த ஆட்சியை உருவாக்கி தரணும். படித்த மாணவர்களுக்கு, படித்தவர்களுக்கான வேலை, நல்ல மருத்துவம், தரமான கல்வி, இதுகளை உருவாக்கி தர வேண்டும். நபிகள் பெருமானார் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் அண்ணன் சீமானுடன் இணைந்து இந்த தேர்தலில் வேடச்சந்தர் சட்டமன்ற உறுப்பினராக அவன் போட்டியிட்டான். வேடச்சந்தர் அந்த பகுதி முழுக்கும் அவனை ஒரு தமிழனாக பார்க்கிறார்கள், ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் பேசுறாங்க. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பலம், இந்த சமூகத்துக்கான ஒரு பலம். இந்த சமூகத்தோடு எப்பொழுதும் இந்த கட்சி ஏங்கி நிற்கும், நாங்கள் இருப்போம். காரணம், நீங்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாது. நேற்று வரை இந்து பறையனாக இருந்த ஐயா இளையராஜாவின் மகன் என்று இஸ்லாத்தை தழுவிருக்கிறார். நேற்று வரை இந்து வன்னியர், இந்து படையாட்சியாக இருந்த ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார். நேற்று வரை பிள்ளை மாறாக இருந்த டி ராஜேந்திரன் மகன் குரலரசன் இன்று மார்க்கத்தை தலைவருக்கார். நேற்று வரை தமிழனாக இருந்த ஒருவன் வங்காளியாக மாற முடியாது, மராட்டியனாக மாற முடியாது, அரேபியனாக மாற முடியாது, ஒரியாக மாற முடியாது. எனக்கு மாற முடியாது எது ஒன்று, அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்தோடு நான் நிற்கிறேன். நான் தமிழ் முஸ்லீம், அந்த அடையாளத்துடன் பெருமையோடு நிற்கிறேன். இந்த பிள்ளைகள் நீண்டு வாழ வேண்டும், நிலைத்து வாழ வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு முன்பும் பின்னுமாக உறவாக இவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகில் 13 கோடி தேசிய இனங்கள் இந்த உலகிலே இருக்கிறது. அவர்களுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள இந்த இணையர்களை வாழ்த்தி இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு பேச்சு. இரத்தங்கள்லாம் சூடு இறங்கின்ற அளவுக்கு நம்மளை பேசி அமர்ந்திருக்கின்றார். அதையும் தாண்டி சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். நம்முடைய அண்ணன் நம்முடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது
உங்களுக்கு மத்தியிலே மிகுந்த கரகோஷத்தோடு அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேசணும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் குன்றாக நிலவட்டுமாக. அவர் எந்த ஒரு திருமண மேடையிலையும் மாப்பிள்ளை பேசுறதுங்கிறது பழக்கம் இல்லை, மரபு இல்லை. ஆனால் என்ன செய்யறது, சமூகம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஹீரோ பேசினா தான் கேட்குது, இல்லைன்னா கேட்க மாட்டேங்குது. அப்படித்தானே? இன்னைக்கு நான் தானே ஹீரோ, நான் பேசினா கேட்டுத்தானே ஆகணும், அதனால தான் பேசுகிறேன். பேசக்கூடாது, பேசுறது மரபு இல்லை. இருந்தாலும் ஒரு புரட்சியை விரும்புகின்ற இளம் தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் எந்த ஒரு கூட்டத்தையும் தவற விட முடியாது. எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசிதான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு கூட்டம் கூடுறதும் அந்த கூட்டத்தில் எங்கள் பேச்சை கேட்கறதும் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை நாங்கள் போய் சேர்த்துட முடியுமா, எப்படியாவது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு நாங்கள் தினந்தோறும் கொள்கிற ஏக்கங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் எந்த ஒரு கூட்டத்தையும் எங்களால் தவற விட்டுற முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா, நெருக்கடியான விஷயம்னா கல்யாணத்தையும் பண்ணிப்பாரு வீட்டையும் கட்டிப்பாரு அப்படிம்பாங்க. கூட ஒன்று சேர்த்துக்கணும், தேர்தலையும் நின்றுப்பாரு அப்படின்னு சேர்த்துக்கணும். இந்த நெருக்கடியான இந்த ஒரு கடந்த ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதத்தில் நான் 3ஐயும் பண்ணியிருக்கேன். கல்யாணத்தையும் பண்ணி பார்த்து, வீட்டையும் கட்டி பார்த்து, தேர்தலையும் நின்று பார்த்துருக்கேன். 3மே நெருக்கடியான காலகட்டம். அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் எனக்கு உடன் இருந்து எல்லா விதமான ஒத்துழைப்பையும் எல்லா விதமான உறுதுணையும் கொடுத்தது என் சொந்த பந்தங்களையும் தாண்டி, என் நட்புகளையும் தாண்டி என்னுடைய உண்மையான உறவுகள் தமிழ் சமூகத்தின் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தான். எல்லா நேரங்கள்லையும் கூட இருந்தாங்க. உண்மையிலே எல்லா நேரங்களையும் அண்ணன் தம்பின்னா உண்மையிலே அண்ணன் தம்பி தான். ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்களில் நான் எப்பயுமே எங்கள் அப்பாவை, சீமான் அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுவேன். அவர் என்னை மகன் தான் சொல்லுவார். நாங்கள் மாற்றி பேசுறதில்லை. எப்பயுமே அப்பான்னா உண்மையிலே அப்பா தான், மறந்துக்கலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே அப்பா தான். நீங்கள் நெருக்கடியான ஒரு காலகட்டம், என்ன செய்யறதுனே தெரில, கையேற நிலையில் இருக்கும். உறுதுணையாக யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேனு கேட்டு உடன் பிடிச்சி ஒரு கை வருது. அந்த கை, அந்த உருவத்தின் பெயர் அப்பான்னா அப்போ சீமான் அவர்கள் எனக்கு அப்பா தான், அப்பா தான். நீங்கள் யாருக்கிட்ட போய் சொல்றதுனே தெரில, யாருக்கிட்ட போய் முறையிடுறதுனே தெரில. கூட அத்தா இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அத்தாவும் இல்லையே. யாராவது ஒருத்தர் கூட பிடிச்சி நின்று நான் இருக்கேன் மகனே நீ கலங்காதரா அப்படின்னு சொல்றவர் அப்பான்னா சீமான் அப்பா தான். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்பா தான். என்னென்ன நான் முன்னாடி பேசின எங்கள் அத்தா ஹுமாயூன் அத்தா கூட சொன்னாங்க, யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாப்புல, ஐஏஎஸ் எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். கலெக்டர் ஆகினா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், கவர்மெண்ட்டே நமக்கா இருந்தா, கவர்மெண்ட்லேயே நம்ம ஒரு அங்கமாக இருந்தால் என்ன செய்யறதுன்றதுல அந்த சிந்தனையை ஊக்குவிச்சது இவர் தான், எங்கள் அப்பா தான். அப்போ ஆழ்ந்த அரசியல், தெளிந்த அரசியல், இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சித்தாந்த ரீதியான அரசியலை அதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்கிறது என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்குது, பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. நீ தமிழனா இல்லது இஸ்லாமியனா, இந்த கேள்வி எல்லா இடங்கள்ல இருக்கு. நான் வேற இடத்துல போய் பதில் சொல்லிட முடியாது அதுக்கு, அப்படிதானே? வேற இடத்துல போய் பதில் சொன்னா நிறைய பேருக்கு போய் சேராது. நீ இஸ்லாமியனா அல்லது தமிழனா, நீ தமிழனா இல்லது இஸ்லாமியனா அப்படின்றது. நான் இஸ்லாமியன் தான், அதுல எந்த சிக்கலும் இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் தான், அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை வேண்டி விரும்பி ஏற்று நிற்கிற பிள்ளைகள், இஸ்லாத்தை வேண்டி விரும்பி ஏற்று நிற்கிற பிள்ளைகள். ஆனால் பிறப்பால் நாங்கள் தமிழர்கள், இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப நீ தமிழனா இருப்பியா இஸ்லாமியனா இருப்பியா? இஸ்லாமியனா இருப்ப தமிழ. நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் எங்க மாமிக்கு மருமகனா இருக்கேங்கிறேன். இதுல என்ன தப்பு இருந்துற போகுது? அவ்வளவுதான். அப்ப இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள், இந்த இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியதுன்றது இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, நட்புகளுக்கும் நான் சொல்ல வேண்டியதுன்றது, நாங்கள் தேர்தலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு குறிப்பா நிறைய பேர் அழைச்சு ஆறுதல் சொன்னாங்க, நிறைய பேர் அழைச்சு ஆறுதல் சொல்றாங்க. தேர்தலுக்கு அப்புறமா, முடிவுகளுக்கு அப்புறமா, ரிசல்ட் எல்லாம் வந்து 10 நாள் கழிச்சு நிறைய பேர் ஆறுதல் சொல்றாங்க. உங்க ஆறுதல்லாம் அடுத்த தேர்தலில் சொல்லுங்க, இப்போ வேணாம். உங்கள் ஆறுதல் என்பது இப்போ தேவையில்லை, அந்த ஆறுதலை தேர்தலில் சொல்லுங்க. உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும், உங்கள் இந்த இன்பத்துக்கு பிறகு துன்பம்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். இன்பத்துக்கு பிறகுதான் துன்பம் வரும் அப்படின்னு, துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் வரும் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்படி துன்பமான காலகட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்களை தாண்டி இப்ப இன்பமிகு ஒரு வாழ்க்கையில இல்லறத்திற்குள்ள நான் நுழைகிறேன். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடும் அத்தனை பேருடைய நல்ல துவாக்களை ஆதரவு பெற்றவனாக நான் அந்த வாழ்க்கைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்தபடி எல்லா மேடையிலையும் நாங்கள்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா பேசுறது வழக்கம். அதனால் இந்த மேடையிலையுமே நாங்கள் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேசினா நல்லா இருக்குங்கிறது தான். அதனால் அடுத்தபடியாக என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவாங்க. என்னுடைய அன்பு மகன் உசைன் அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக, இல்லற இணையாக ரக்ஷிதா பேகம் அவர்களை ஏற்கிற இந்த இனிய மணவிழா நிகழ்விற்கு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே எண்ணற்ற ஜமாத் பெரியவர்கள், நிர்வாகிகள், உலாமாக்கள், இமாமுகள் எல்லோரும் வந்து இந்த அவையை நிறைத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். மணமகனாக இருக்கிற என்னுடைய மகன் உசைன் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இந்த நிலத்தில் யாராவது தோன்றினானா என்றால் ஒருவன் உண்டு, அவன்தான் எங்கள் முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அவருக்கு பிறகு இந்த நிலத்திலே அவன் சிந்திய இரத்தத்தில் எண்ணற்ற வீர விதைகள் விழுந்து முளைத்தது. அதிலே ஒருவன்தான் என்னுடைய மகன் உசைன் அவர்கள். நாங்கள் என்னரும் பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, எளிதானதை செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, சரியானதை செய்ய வந்தவர்கள். அப்படி சரியானதை செய்வதற்கு வந்த என் மகன் உசைன் தீமையை எதை வைத்து ஒழிப்பீர்கள் நபிகள் அவர்களே என்று கேட்டதற்கு நான் நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்றார். அந்த நன்மையின் பக்கம் வந்து நின்றவன் என்னுடைய அன்பு மகன் உசைன் அவர்கள். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அல்ல என் மகன், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட வீரன் என்னுடைய மகன் உசைன் அவர்கள். புயல் வீசுகிற நேரத்தில் தான், அந்த காலத்தில் தான் பதறு எது மணி எது என்று தெரிய வரும். இக்கட்டான காலகட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்களில் தான் எவன் போராளி, எவன் துரோகி, எவன் நண்பன் என்பது தெரிய வரும். அப்படி இந்த நாடும் மக்களும் இனமும் நிலமும் வளமும் இக்கட்டான காலத்தில் நிற்கும்போது வீரியமிக்க நெல்மணியாக விழுந்தவன் என்னுடைய மகன் உசைன் அவர்கள். எந்த நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு இடையூறு வந்தாலும் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தில், தத்துவத்தில், கொள்கையில் மாறாத உறுதியான நிலைப்பாடை கொண்ட இளைஞன் என்னுடைய மகன். அவன் பேசும்போதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தடையின்றி தமிழை அள்ளி கொட்டுவான். அவன் இந்த இளம் வயதில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே செறிந்த அறிவும் அரசியல் ஞானமும் கொண்ட பிள்ளைகள். நாங்கள் தோற்று இருக்கிறோம் தேர்தலில் தான், ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டில் ஒரு துளியும் சமரசம் இல்லை, தோல்வி இல்லை. இன்றில்லை நாளை வெல்வோம், அது சிக்கல் இல்லை. ஒரு அம்மா, வயதான ஒரு மூதாட்டி ஊரை காலி பண்ணி செல்கிறார் பெரும் சுமையை தூக்கி கொண்டு. அப்போது அந்த வயதான அம்மா பெரும் சுமையை தூக்கி கொண்டு செல்கிறார்களே என்று ஒரு பெருமகனார் வர்றார். அம்மா, அந்த கஷ்டப்பட்டு இந்த சுமையை தூக்கிட்டு போகிறீங்க, நான் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வரை கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு. சரிப்பா, எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு. நான் இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறேன். ஏனம்மா? இங்கே முகமதுன்னு ஒருத்தர், அவர் எல்லாரையும் இஸ்லாத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காப்புல. நான் வேறு மதத்தை ஏற்று வேறு சமய வழிபாடு கொண்டவள், இங்கே இருந்தால் நானும் மாறிடுவோனோன்னு மனக்குழப்பமாக இருக்குனால ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. சரின்னு பாரத்தை தூக்கிக்கிட்டே கூட போகிறாரு. அந்த அம்மா திட்டிக்கிட்டே வருது அவரை.
திட்டிக்கிட்டே இருக்குது. அவன் நல்லா இருப்பானா, அவன் நாசமாக போயிடுவான், அவன் இங்கேருந்து என் மக்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் விளங்குவானா, நாங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே வருது. இப்போ ரொம்ப தூரம் போனவுடனே, சரிப்பா அந்த மூட்டையை கொடு, நான் இங்கே தான் இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு. சரிங்கம்மா இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். சரி, இப்போ எப்பா இவ்வளோ தூரம் சுமையை தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு ஏதாவது கூலி இந்தாப்பா அப்படின்னு. அம்மா தாய்க்கு உதவுறதுக்கு நான் பணம் வாங்குறது இல்லைம்மா, உதவி வாங்குறதில்ல, சன்மானம் வாங்குறது இல்லைன்னு மறுத்துடுறாரு. சரிம்மா நான் வர்றேன்னு போயிடுறாரு. ரொம்ப தூரம் போனவுடனே, எப்பா இவ்வளோ தூரம் உதவின பிள்ளை பேரை கூட கேட்காம விட்டனே, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு. அம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு வந்தீங்கள்ல மம்மது, அது நான் தான்ம்மா, அது நான் தான் அப்படின்னு. அப்போ தான் அந்த அம்மா யோசிக்குது, இவ்வளவு நல்லவனா மக்களை தவறான வழிக்கு அழைத்து சென்று விடுவான்னு. அந்த நொடியில் அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியராக மாறிடுச்சு. அது மாதிரி நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்னதான் தோல்வினாலும் தாங்கி 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 வந்து சொல்லால் இல்லாது தன் செயலால் அந்த தாயின் மனதை மாற்றியதைப் போல உங்கள் பிள்ளைகள் நபிகளார் எப்படி அந்த தாயின் மனதை மாற்றினாரோ அப்படி என் தாய் தமிழ் சொந்தங்களின் மனதை செயலால் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தோல்வியை தோல்வியாக கருதுவதில்லை, அதை வெற்றியின் தாயாகத்தான் கருதுவோம். ஒவ்வொரு இருளும் ஒவ்வொரு இரவும் புதிய விடுதலை தயாரித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு தோல்வியும் மாபெரும் வெற்றியை தயாரித்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு இந்த களத்திலே நிற்போம். இங்கே மணமகனாக வீற்றிருக்கிற என் அன்பு மகனுக்கு பெரிதாக ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவன் நிறைய கற்றவன், இளம் வயதிலேயே நிறைய அனுபவங்களை பெற்றவன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், தன்னிலும் அறிவார்ந்த பெருமக்கள், தன்னிலும் இளையவர்கள் எல்லோரோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவன். சிறு வயதிலேயே பொது தளத்திற்கு பொது களத்திற்கு வந்தவன். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறிய வேண்டும். நாம் இறையச்சத்தோடு வேண்டுகிறோம், தொழுகிறோம். எல்லோருமே அவரவர்கள் வழிபடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் இயன்றவரை சமூக தொண்டுகளை செய்கிறோம். மரக்கண்டுகளை நடுகிறோம், முதியவர்களை பராமரிக்கிறோம், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு பணம் கட்டி படிக்க உதவுகிறோம். இதெல்லாம் சேவை, இதெல்லாம் சேவை. ஆனால் இதில் ஆகப்பெரிய ஒரு சேவை இருக்கிறது என் அன்பு பெற்றோர்களே, அதுதான் நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமையச் செய்வது. இது ரெண்டும் உருவாகிவிட்டால் ஒரு நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரும் உயிரென்று நெல்லும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மோசிக்கரனார் பாடுகிறார். ஒரு நல்ல மன்னன், நல்ல அரசன் இல்லாத போது, அரசு இல்லாத போது நீரும் பயனற்றுத்தான் போகும், நெல்லும் பயனற்றுத்தான் போகும் என்று சொல்கிறார். அப்படி ஒரு நல்ல அரசை உருவாக்க செய்வது ஆகப்பெரிய இறை சேவை தான், ஆகப்பெரிய தொழுகை தான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்குத்தான் நாங்கள் தன்னலமற்ற இந்த களத்தில் எங்கள் அளவிற்கு விமர்சனங்களை தாங்கி அவதூறுகளை தாங்கி நின்ற பிள்ளைகள் இந்த அரசியல் வரலாற்றிலே இருக்க முடியாது. எங்களவுக்கு தோல்வியை சந்தித்தவர்களும் இருக்க முடியாது. எல்லா தேர்தல்களிலும் நின்று நின்று தோற்றிருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் துவண்டு போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. தொடர்ந்து 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 இந்த களத்திலே எங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். 29 தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவோம், 31 தேர்தலிலும் தனித்தே போட்டியிடுவோம். அதனால் காரணம் என் மக்களின் மீது, எங்கள் சொந்தங்கள் மீது நாங்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம். இங்கே என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் மகனுக்கும் அவருடைய இணையருக்கும் சொல்லுவேன். நபிகள் சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல பெற்றோரின் கடமை என்பது நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது. அதை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்மை என்றால், உண்மை என்றால் என்னவென்று கேட்கிற உலகமாக இது மாறிப்போய் விட்டது. இந்த சூழலில் மறுபடியும் அநீதிகளை எதிர்த்து நீதியை நிலைநாட்ட இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் போர், அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே குடிக்க நீர் இல்லை, இருந்த நீரும் குடிக்கிற தன்மையில் இல்லை. உணவு நஞ்சாக இருக்கிறது, காற்று நஞ்சாகி போய்விட்டது. இப்படி உயிர் தேவையாக இருக்கிறவை எல்லாமே விஷமாகி போன காலத்தில் நம் பிள்ளைகள் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கான நபிகளார் சொல்வது போல தான், நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு அந்நியன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நீ வந்தியா இருந்தியா போயிடணும். இந்த பூமி உன்னோடது இல்லை, உன் சந்ததியோருடைய. அதனால் இந்த பூமியை நாமே வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கு இது நம்முடைய சொந்த உடைமை அல்ல.
நம் சந்ததியுடையது, அவர்களுடையது, அவர்கள் பிள்ளைகளுடையது, அவர்கள் பிள்ளைகளுடையது. அப்படித்தான் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம் முன்னவர்கள் இந்த பூமியை நமக்கு கடத்தி கடத்தி வைத்தார்கள். அந்த இயற்கையின் அருங்கொடையை, அந்த மலையை, அந்த கடலை, அந்த காற்றை, அந்த நீரை, இந்த நிலத்தை, இந்த வளத்தை அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்புள்ள பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்பது நம் எல்லோருடைய பொறுப்பும் கடமையும். இந்த இனிய நாளிலே என்னுயிர் சொந்தங்களே, நாம் என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் பேரன்பு கொண்டு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். நானும் என் உயிருக்கிணையே இணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களும் நிறைந்த அன்பு கொண்டு இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எல்லா வளமும் பெற்று நீண்ட நாட்கள் நிறைவாக வாழ நிறைந்த அன்பு கொண்டு என் அன்பு செல்வங்களை வாழ்த்துகிறேன். இங்கே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாவின் பேரொருள் இந்த செல்வங்களுக்கு கிடைக்கட்டும் என்று உளமாற நான் வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லதொரு வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு மணமக்களை வாழ்த்தி நபிகளாரினுடைய அந்த நிகழ்வை முன்வைத்து தன்னுடைய அரசியல் பயணத்தையும் நாங்கள் மீண்டும் எழுச்சி வருவோம், மீண்டும் எழுந்து வருவோம் என்ற ஒரு உன்னதமான ஒரு தகவலையும் கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுடைய முயற்சி, நீங்கள் இன்று இல்லை நாளை வெற்றி வீரராக தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களாக உங்களுக்கு நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக மணமக்களை வாழ்த்து மடலாக ஷேக் அஹமது சித்தூர் ரவுலத்துல் உலமாவுடைய சபையினுடைய செயலாளர் ஷேக் அஹமது அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து மடலை வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சித்திரவு ரவுலத்துல் உலமா சபையினுடைய எங்களின் நிர்வாக குழுவின் உறுப்பினரான கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி எஸ் முஹம்மது மைதீன் மன்பை ஹதரத் அவர்களுடைய நிக்காஹ் மணவிழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவர்களையும் சித்திரவு ரவுலத்துல் உலமா சபையின் சார்பாக வரவேற்று மணமக்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துப்பா வாசிக்கப்படுகிறது. இறைவன் அருளால் மனம் போல மணமக்கள் மங்களகரமாய் மன்றத்தில் வானுலகமும் மண்ணுலகமும் வாழ்த்துக்களை மழை போல் பொழிய மணப்பந்தலில் மலர் மாலை சூடிய மணமக்களை மகிழ்வோடு மாந்தர்கள் போற்ற மாநபியின் மாண்புகளை பேணி மகான்களின் துஆவோடு மாணிக்கமாய் இருவரும் மனநிறைவோடும் கனிவோடும் இறை நெறியோடும் இன்றுபோல் என்றும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் என்றும் பேரன்பில் துஆவுடன் வாழ்த்துகிறது. பாரக் அல்லாஹு லக்க வபாரக் அலைக்க வஜமா பைனகுமா ஃபி ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத்து செய்திடுவானாக. உங்கள் இருவரையும் நன்மையான காரியங்களில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் என்பதாக சித்திரவு ரவுலத்துல் உலமா சபையின் சார்பாக வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நிக்காவுடைய விஷயம் ஆரம்பிச்சிடலாமா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிக்காவுடைய மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறது. அது அவங்க இமாம் கொடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம் சார், அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் அவர்களுக்கு நேரமாகி விட்டதால் அவங்க ஏர்போர்ட் போகணும், நேரமாயிடுச்சு, அதனால் கிளம்புறாங்க. இன்ஷா அல்லாஹ் நிக்காவுடைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அமைதி காத்து இந்த நிக்காவுடைய மஜ்லிஸை சிறப்பாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதை போட்டா எடுத்துருப்பாங்க. மாப்பிள்ளை உட்காரணும், எப்படி ஆரம்பிக்கணும்? மாப்பிள்ளை உட்காரணும். மாப்பிள்ளை உட்கார வைங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. முடிச்சிடும். கொஞ்சம் உட்கார, முன்னாடி உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் நிக்கா முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததை மற்றதை பார்த்துக்கிறோம். நிக்காஹ் தஃப்தர் வாசிக்கப்படுகிறது. நிக்காவுடைய மஜ்லிஸ் ஆரம்பம். அனைவரும் அமைதி காத்து சிறப்பாகி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது மொஹியுத்தீன் ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள் தஃப்தர் வாசிக்கின்றார்கள். மணமக்கள் இம்மையில் வாழுகிற வாழ்வை வல்லரகுமான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு நாளை மறுமை நாளிலும் சொர்க்கலோகத்திலும் தம்பதிகளாகவே வளம் வருகிற வாய்ப்பை வல்லரகுமான் அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு தந்தரல் புரிவானாக என்கிற துவாவை நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலும் திருவிடை மருதூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் உலமா பெருமக்கள் அனைவரின் சார்பிலும் சித்தரேவு ரவுலத்துல் உலமா சபை அங்கத்தில் வகிக்கிற உலமா பெருமக்கள் நிர்வாகிகள் உங்கள் அனைவரின் சார்பிலும் செருக்கடும்பூர் ஜாமியா மஸ்ஜித் பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் இந்த மகளாவாசிகள் உங்கள் அனைவரின் சார்பிலும் சித்தரேவு முஹியுத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமாத்தார்கள் அனைவரின் சார்பிலும் செந்தமிழன் சீமான் அவர்களின் சார்பிலும் பதிவு செய்தவனாக அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி மண்ணுலகையும் முன்னுலகையும் உலகம் முழுவதும் ஆட்சி புரிகிற வல்ல அல்லாஹுவின் பேரருளால் உலகை நலமாக்க உள்ளத்தை சுகமாக்க எண்ணற்ற மக்களையும் ஏகாந்தம் பேசிடவே போர்க்காடு எங்கும் பூக்காடு தோண்டிடவே தீண்டாமையை தீயிலிட்டு வேண்டாமையை வேறறுத்து இந்த மண்ணுக்கும் மனித குலத்துக்கும் மானியமாம் உதரத்தை உரமாக்கி உடல் தன்னை இந்த உம்மத்திற்கு விதையாக்கி நன்மதனை அறுவடை செய்த இந்த சர்க்காரை ஆளும் ஆண்டு கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற நல்வழியில் அவர்களின் துவா பரக்கத்துடன் முஹியுத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிக்கா திருமண பதிவேடு நிகழும் சங்கையான ஹிஜ்ரி 1447 வருடம் துல்ஹஜ் மாதம் பிறை 6க்கு ஆங்கிலம் 2026 ஆண்டு மே மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:35 மணி அளவில் தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் எஸ்பி டைமண்ட் மஹாலில், திண்டுக்கல் மாவட்டம் 4/50 கடவி தெரு ஆத்தூர் தாலுகா சித்தரவி என்கிற முகவரியில் உள்ள மர்ஹூம் ஆமு அப்பாஸ் அவர்களின் குமாரர் சுமார் 27 வயதுள்ள உசைன் மென்பொருள் பொறியாளர் என்ற பெயருள்ள மணமகனுக்கும் தஞ்சை மாவட்டம் 197/1 பள்ளிவாசல் தெரு செருக்கடும்பூர் திருவடை மருதூர் தாலுகா முள்ளங்குடி அஞ்சல் முகவரியில் உள்ள மௌலவி எஸ் முகமது மைதீன் மன்பை அவர்களினுடைய குமாரத்தி 21 வயதுள்ள ராசிதா பேகம் பிபிஏ முபல்லிகா என்ற பெயருள்ள மணமகளை மணமுடிக்கும் மணமகளால் மகர்தொகையாக 18 கிராம் தங்கச்செயின் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. கூடியிருக்கும் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் முன்னிலையில்
மௌலவி எஸ் முகமது மைதீன் மான்பை பெண்ணின் வழியாக இருந்து 1வது மணமகள் சாட்சி ஏ இமாம் அலி தகப்பனார் பெயர் முகமது ஷா, 2வது மணமகன் சாட்சி ஏ அப்துல் ஹக் தகப்பனார் பெயர் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவர்கள் சாட்சிகளாக இருந்து கே மாப்பிள்ளை மீரான் சைனி ஹஜரத் அவர்களால் குத்துபா ஓதி இந்த நிக்கா இனிதே நிறைவு பெற உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். ஹுத்பாக்களை நம்முடைய அப்துல்லா அசத் மிஸ்பாஹி அசத் அவர்கள் திருவிழாங்காடு ஜமாத் சபையினுடைய நம்முடைய பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருக்கின்ற அப்துல்லா அசத் மிஸ்பாஹி அசத் அவர்கள் ஹுத்பா ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹி வ நத்தவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني وقال نبينا صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسكت جعل الله إياكم ممن يستوجب شفاعته ويرتجي به من الله رحمته ورأفته والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم أشهد الله إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. بسم الله الرحمن الرحيم. எனது மகள் ராஷிதா பேகம் அவர்களை 18 கிராம் தங்க மகருக்கு இமாம் அலி அவர்களையும் அப்துல் ஹக் அவர்களையும் இரு சாட்சிகளாக வைத்து நான் வக்கீலாக இருந்து இந்த சபையோர்கள் முன்னிலையில் தங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்து விட்டேன். ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன். ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். கபூல் செய்தீர்களா? கபூல் செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ், யா சலாம், யா முஃமின், யா முஹைமின், யா அசீஸ், யா ஜப்பார், யா முத்தகப்பிர், யா காலிக், யா பாரிஉ, யா முஸவ்விர், யா கஃபார், யா கஹ்ஹார், யா வஹ்ஹாப், யா ரஸாக், யா ஃபத்தாஹ், யா அலீம், யா காபில், யா பாசித், யா காஃபில், யா ராஃபிஉ, யா முயிஸ், யா முதில், யா சமீஉ, யா பசீர், யா ஹக்கம், யா அத்ல், யா லத்தீஃப், யா அலீம், யா ஹபீர், யா ஹலீம், யா அலீம், யா கஃபூர், யா ஷக்கூர், யா அலியு, யா கபீர், யா ஹஃபீல், யா முகீத், யா ஹசீப், யா ஜலீல், யா கரீம், யா ரகீப், யா முஜீப், யா வாசிஉ, யா ஹக்கீம், யா வதூத், யா மஜீத், யா பாயித், யா ஷஹீது, யா ஹக்கு, யா வக்கீல், யா கவியு, யா மத்தீன், யா வலியு, யா ஹமீத், யா முஹ்சி, யா முப்திஉ, யா முஈத், யா முஹ்யி, யா முமீத், யா ஹய்யு, யா கய்யூம், யா ஹய்யு, யா கய்யூம், யா ஹய்யு, யா கய்யூம், யா வாஜித், யா மாஜித், யா வாஹித், யா அஹத், யா சமத், யா காதிர், யா முக்ததிர், யா முகத்திம், யா முஅখির, யா அவ்வல், யா ஆஹிர், யா லாஹிர், யா பாத்தின், யா வாலி, யா முத்தஆலி, யா பர், யா தவ்வாப், யா முன்தகிம், யா ஃபூ, யா ரவுஃப், யா மாலிகல் முல்க், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா முக்ஸித், யா ஜாமிஉ, யா கனி, யா முக்னி, யா மானிஉ, யா லார், யா நாஃபிஉ, யா நூர், யா ஹாதி, யா பதீஉ, யா பாக்கி, யா வாரித், யா ரஷீத், யா சபூர், ஜல்ல ஜலாலுஹும் பிரஹ்மதிக யா ரப்பல் ஆலமீன். கஃபாக ரப்புக கம் யக்ஃபீக வாகிஃபா கிஃப் காஃபுஹா ககமீனின் கான முன்கலிகா தகுர்ரு கரன் கர்ருல் கர்ரி ஃபீ கபதின் தஹ்கீமு ஷக்ஷகத்தின் கல்லத்திலி கல்கலிகா. கஃபாக ரப்புகல் காஃபுல் காஃபி குர்பத்தஹு யா காஃபி குர்பத்தன் மைக்ரூப் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மறைந்த முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சிறப்பு நிறைந்த இந்த மஜ்லிஸில் ஹாலிராக இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமங்களின் பொருட்டினாலும் எல்லா நபிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கைகளைப் போல இந்த மணமக்கள் வாழ்வதற்கு நீ அருள் செய்வாயாக. எல்லா நபிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து வாழ்ந்த அழகான பொறுமையான வாழ்க்கையினை வாழ்வதற்கு இம்மணமக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்களுக்கும் நீ அருள் செய்வாயாக.
அனைத்து மக்களையும் ஐங்கால தொழுகைகளை நியமமான முறையில் நிறைவேற்றி வரக்கூடிய நற்பாக்கியவான்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்து முன்பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அனைத்து கலைகளையும் கற்று யா அல்லாஹ் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடந்து வாழக்கூடிய நன்மக்களாக இந்த உம்மத்தை குறிப்பாக இந்த மணமக்களினை ஆக்கி வைத்த அருள் புரிவாயாக. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா பி கைர். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ونبينا وشفينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக சித்திரையூர் அவுலத்துல் உலமா சபை உலமா சபை நிர்வாகிகள் மற்றும் அனைத்து உலமாக்கள், அதேபோல திருவிடமேர்தூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்கள், அனைத்து உலமாக்கள், தஞ்சை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகள், அனைத்து உலமா பெருமக்கள், சித்திரேவு முஹைதீன் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், நான் 30 வருட காலமாக இந்த சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்க காரணமாக விளங்கக்கூடிய என்னை உங்களில் ஒருவராக, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பாவித்து என்னை இன்று வரை என்னையும் என் குடும்பத்தாரையும் அன்பு காட்டி அரவணைத்து வருகின்ற செருகடம்பூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், நண்பர்கள், அனைத்து தாய்மார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எனது தகப்பனார் பணி செய்த திருமங்கலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஜமாத்தார்கள், நண்பர்கள் என்று சொன்னால் எனக்கு இப்போது நண்பர்கள் என்றால் அவர்களுடைய தகப்பனாருக்கும் நண்பர்கள். என்னுடைய தகப்பனாருடைய முதுவிலை ஏறி விளையாடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். என்னுடைய தகப்பனாரை சந்தித்த போது ஆனந்தத்தில் கண்ணீர் மிக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கும் அதேபோல இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து ஊர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், சங்கத்து வாலிப சகோதரர்கள், அதேபோல செருகடம்பூரை சார்ந்த அனைத்து வாலிப சகோதரர்கள், அனைத்து அரசியல் பிரமுகர்கள், சகோதரர்கள், குறிப்பாக இந்த திருமண நிகழ்வை சிறப்பித்த செந்தமிழன் சகோதரர் சீமான் அவர்களுக்கும் எங்கள் இருவீட்டார் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா ஃபித்தாரைன். அனைவர்களும் இந்த திருமண நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைவர்களும் விருந்துண்டு செல்லுமாறு இரு வீட்டார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.